வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்டெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சைல்டு சைக்காலஜி பற்றியும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். சைல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விதமான வீடியோஸில் நம்ம ஆர்டிசம் பற்றி பார்த்துருக்கோம், இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஏடிஹெச்டி பற்றி பார்த்துருக்கோம், பேரண்ட்ஸ்க்கான நிறைய டெக்னிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். குழந்தைகளுடைய மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய டேலண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது பற்றியும் சில வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவானது உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான 8 விஷயங்கள் என்ன, தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டிய 8 விதமான விஷயங்கள் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உங்கள் குழந்தைகிட்ட எதெல்லாம் சொல்லணுன்றதை தாண்டி இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற விஷயங்களையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் முதலாவது நான் சொல்லப்படுற விஷயம்னு கேட்டாக்கா, உங்கள் குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசினா கூட, நான் உன்னை விரும்புகிறேன், உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐ லவ் யூன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு இல்லைனா நீங்கள் எப்போ பாரு குறை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்க என்னை விரும்பலைன்ற எண்ணம் வரும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அதாவது உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்னெல்லாம் ஏன் பெற்றேன், நீ ஏன் இப்படி மாதிரி பண்ணுற, உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்து உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த விஷயத்தை நீ செஞ்ச இல்லையா, அந்த விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான், அந்த மாதிரி வார்த்தைகளை மனசோடு வச்சுக்காமல் அதை வெளியும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மூணாவதாக, உன்னை எனக்கு பிடிக்கும். எப்போ பிடிக்கும், இந்த பாசிட்டிவான விஷயங்களை செய்யும்போது பிடிக்கும். ஸோ அந்த ஒரு காரியம் பண்ண பற்றி ஐ லைக் யூன்ற வார்த்தையை சொல்லணும். ஃபஸ்ட் நான் சொன்னது ஐ லவ் யூ, ரெண்டாவது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்ற வார்த்தை, மூணாவது ஐ லைக் யூன்ற வார்த்தை. அது என்னென்னா, இந்த காரியம் நீ பண்ண, அந்த காரியம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற வார்த்தையை தெரியப்படுத்தணும். ஸோ நாலாவது விஷயம், ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது நான் உன்னை நம்புகிறேன், நீ இந்த காரியத்தை பண்ணுவ, நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வ அப்படின்றது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்றதையும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ வேஸ்ட்டு, உனக்கு தகுதி இல்லை, நீ எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஒன்னாலாம் அதை செய்ய முடியாது, அவன் தான் செய்வான், அந்த மாதிரி சொல்லாமல் நான் உன்னை நம்புகிறேன், நீ இந்த காரியத்தை பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணும். அதாவது இன்னொரு குழந்தையோட மற்றவங்களோட அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணாமல், நீ சிறப்பானவன், அவங்ககிட்ட இல்லை அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு செய்கிற விஷயத்த உங்கள் பையன் உங்கள் பொண்ணு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பொண்ணுக்குன்னு, உங்கள் பையனுக்குன்னு, உங்கள் குழந்தைக்குன்னு சில ஸ்பெஷலான சில டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை சொல்லி காட்டி, யூ ஆர் ஸ்பெஷல், நீ இந்த விஷயத்தில் பெட்டர், நீ இதில் நீ ரொம்ப கெட்டிக்காரன், இந்த விஷயத்தில் செய்கிறதுல நீ ரொம்ப ரொம்ப சிறப்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். யூ ஆர் ஸ்பெஷல் என்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அடுத்த ஆறாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, யூ மேக் மீ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதாவது நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற, உன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏற்றி நான் சொன்னேன், உன்னால் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே என்ன பண்ணும், உன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற, இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ என்னை எரிச்சல் மூட்டுற, நீ என்னை டென்ஷன் பண்ணுற, நீ என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுற, நீ என்னை கஷ்டப்படுத்துகிற, இந்த மாதிரியான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகளை தவிர்த்துட்டு நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற, இந்த விஷயத்தை நீ பண்ணவில்லையா, அது என்னை சந்தோஷப்படுத்துச்சு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரியப்படுத்தணும். அடுத்து நான் சொல்கிறது ஏழாவது விஷயம், ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன். ஏற்கனவே சொன்னேன் ஐ பிலீவ் யூன்னு சொன்னேன். அதாவது என்னென்னா, நீ இந்த காரியத்தை பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே. இப்போ ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, என் எதிரில் நீ இருக்க, ஒன்றை நான் நம்புகிறேன். அதுதான் அந்த பிலீவியூக்கும் இந்த ட்ரஸ்டியூக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். அதாவது நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் விரும்புகிறத நீ செய்வேன், எனக்கு உன் மனசில் இருக்கிற விஷயத்தை உன்னால் செய்ய முடியும், இல்லை நான் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீ காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நம்பிக்கை தான் ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நான் சொல்லப்படுற விஷயம் என்னென்னாக்கா, ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதாவது உனக்கு நான் நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்கேன், என்னை நீ பெருமைப்படுத்தியிருக்க, உனக்கு நான் என்றைக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படி சொல்லணும். அதாவது இது அப்படியே மாறி இருக்கும். எனக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்க, நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் நினச்சது தான் நீ செய்யணும், நன்றி உணர்வோடு இருக்கணும், அப்படி நீ எனக்கு கீழே நன்றி உணர்வாக இருக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லாமல்
நான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுக்கு வச்சுக்கணும், நீ இந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சது எனக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்குது, நான் உனக்கு நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன், கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளையும் நம்ம அப்பப்போ தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி விஷயமா நான் சொல்கிறது, எனக்கு தெரியும் நீ இதை கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவ, உன்னால் இதை பண்ண முடியும், உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இது போன்ற வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 9 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கொஞ்சம் தொடர்புடைய வார்த்தைகள் அப்படின்னாலும் கூட இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள். இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 8 வார்த்தைகளாக இதை நான் 8 கூற்றுகளாக நான் இதை கருதுகிறேன். இது உளவியல் ரீதியாக அவங்க மனசுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுத்தும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள மேலும் ஒரு பாசிட்டிவ் மோட்குள்ளே கொண்டு போய் அவங்க வேலைகளை அவங்க சிறப்பாக செய்கிறதுக்கு இது ரொம்ப உத்வேகமாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இது நான் ஒரு உளவியலாளராக சைல்டு சைக்காலஜி ரிலேட்டடாக இந்த வீடியோ மூலமாக நான் இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் புதியவராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது எந்த பேரண்ட்ஸ் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, இல்லை ஒரு அன்மோட்டிவேட்டடாக இருக்காங்க, இல்லை அன்சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா அதுதான் இந்த வீடியோ பண்ணதுக்கான ஒரு சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி உபயோகிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவான வேர்ட்ஸை தவிர்த்துட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் வெளியே கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள்கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகி திரும்பி உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.